போல் டிசைன் மேட்ச்சு கீழே வெளியூர் விசஸ் கோயில் காட்டுப்பட்டி. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 3 பால் யூஸ் பண்ணோம். 1 ஓவர் பர் பிளே. டாஸை வின் பண்ணி கீழே வெளியே வந்து பவுலிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். கீழே வெளிக்கு ஓப்பனிங் பாலர் நம்ம அரவிந்த். கோயில் காட்டுப்பட்டிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா விஜய் அண்ட் வினோத் கூட அரவிந்த் சைக்கிளா விஜய் நான் சைக்கிளா வினோத் ஓவர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன். குயிக்காக டெலிவரி முதல் பாலே டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த். டாட் பால் வந்து மேட்சை ஸ்டார்ட் பண்ணுற சொல்லலாம். செகண்ட் ஒன் ரிவர்ஸ் ஆகி குயிக்காக டெலிவரி சொல்லலாம். தொடர்ச்சியாக 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த். தேர்ட் ஒன் அதே லைன் பேட்டில் பட்டிருக்கு. ஆஃப் சைடில் போயிருக்கு. இந்த முறை கண்டிப்பாக ஒரு சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கும். சிங்கிள். ஃபோர்த் ஒன் சைக்கிள் வினோத். குட் ஷாட். தரையாக போயிருக்கு. லாங்கனில் 2க்கான வாய்ப்பும் பார்ப்போம். அருமையாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். 2 ரனுக்கு முயற்சி. அந்த 2 வாய்ப்பும் பார்த்தா குயிக்காக வந்து சொல்லலாம். ஈஸி டபுள். பெரிய ஷாட்டுக்கு முயற்சி குயிக்காக இருந்துச்சு. ஒரு டபுளுக்கு அப்புறம் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். அரவிந்த்லேருந்து டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. அடுத்த பாலே லாஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சுக்காங்க. லாங் ஆனில் 1 பவுன்ஸ். குட் ஷாட். சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 4 ரன் கொண்டு வந்திருக்காங்க கோயில் காட்டுப்பட்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட அரவிந்த் வந்து பவர் பிளே வந்து 4 ரனில் வச்சு போட்டிருக்காங்க இந்த ஓவரை. செகண்ட் ஓவர் போட கோபி ஸ்ட்ரைக்கில் வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். அப்படியே நோ பால் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். ஆஃப் சைடில் பாயிண்டில் போயிருக்கு. குட் ஷாட். நான் பாலை எடுக்கல. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். குட் ராணி டாப்ல மொத்தம் அந்த பாலுக்கு 3 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ கிட் உண்டு. இலவச பந்து எடுத்து அடிச்சுக்காங்க. லாங் ஆஃபில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். குட் ஷாட். சிங்கிள். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகிருக்கு. கேப்பில் போயிருக்கு சொல்லலாம். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. விட்டுருந்த 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஆஃப் சைடில் கேப்பில் போயிருக்கு. 4க்கான வாய்ப்பும் பார்ப்போம். வெரைட்டி போயிருக்காங்க. நான் பாலை எடுக்கலை. ஷாப் அரவிந்து விட்டுருந்த 4க்கான வாய்ப்பு இருந்திருக்கும். அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தா குட்ராணி 3 ரன் கொண்டு வந்த பாலில். ரிவர்ஸ் ஆகி பேட்டில் மீட் ஆகிருக்கு. ஷாப் அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். ஃபுல் டாஸ் பால். ரிவர்ஸ் திரும்பி அருமையாக கீப்பர் பண்ணிக்கா. ரன் அவுட்டுக்கு வாய்ப்பும் பார்ப்போம். நோ பாலுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. டாட் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃபில் குட் கேட்ச். கோயில் கட்டுப்பட்டுலேருந்து முதல் விக்கெட் இழந்து போகிறாங்க வினோத். 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 13. 1 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் விஜய். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு 4 ரன் கொடுத்த பவுலர். 2 ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் அவுட் சைட் ஆகிருக்கு. குத்தி கட் ஆயிரும். ஒரு ஷாப். ரன் அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்ப்போம். சிங்கிள். 1 ரன் பேட்ஸ்மேன் குணா. லாக்கிங் லென்த் லாங் ஆனில் போயிருக்கு. சிங்கிளாக டபுளாக மொத்தமாக பார்ப்போம். குயிக்காக வந்து நான் சொல்லலாம். நான் சொல்லிட்டாங்க விஜய். சிங்கிள். தொடர்ந்து 2 பாலுக்கு 2 சிங்கிள் கொண்டு வந்துருக்காங்க பேட்ஸ்மேன். பேட்டரி டிப்பாக கேட்குறேன். டாட் பால். ஸ்டெப் அவுட் போனால் குயிக்காக இருந்துச்சு. இந்த முறையும் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த். தொடர்ச்சியாக 2 பாலாக டாட் பாலை பதிவு பண்ணி கொடுக்க சொல்லலாம். அவங்க டீம் கட்டி நல்லா கொடுக்க சொல்லலாம். இது வரையும் அதே லைன் குயிக்காக டெலிவரி எக்ஸலண்டாக தொடர்ச்சியாக 3 பாலாக டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க அரவிந்த். டாட் பால் நல்ல வேரியேஷன் சொல்லலாம். கடைசி 4 பந்த டாட் பாலை பதிவு பண்ணி இந்த ஓவரை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க டீம் காண்டி அரவிந்த். நல்லா போட்டுக்க சொல்லலாம். ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 15. 1 விக்கெட்டு. தேர்ட் ஓவர் போட்ட அரவிந்த் வந்து இந்த ஓவரை வந்து 2 ரன் வச்சுருக்காங்க. அரவிந்த் மட்டும் 2 ஓவர் போட்டு 6 ரனில் வச்சு போட்டிருக்காங்க ஓவரை. லாஸ்ட் ஓவர் போட்ட சிலம்பரசன் சைக்கிள் குணா. போன பால் ஓடி ஃபர்ஸ்ட் ஒன். ஆட்டத்தின் அடுத்த பந்து ஒரு டிஃபென்ஸ் அளவு தான் குயிக்காக இருந்துச்சு. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது. ரன் அவுட் மூலம் குணாவோட விக்கெட் பறி போகுது. கோயில் காட்டுப்பட்டு 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. ஸ்ட்ரைக்கில் விஜய். இது வரைக்கும் இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் கூட நல்லா போகணும் சொல்லலாம். எடுத்து அடிச்சுக்காங்க. டாப் பேஜ் ஆயிருக்கு. விக்கெட் சான்ஸ். லவ்லி டேக்கன். அவ்வளோ தூரம் ஓடியே போய் விட்டுச்சுக்கான்னு சொல்லலாம். கோபி குட் கேட்ச். கோயில் காட்டுப்பட்டுலேருந்து 3வது விக்கெட் இழந்து போகிறாங்க. நியூ பேட்ஸ்மேன் விக்கி. குயிக்கெட் டெலிவரி டாட் பால். ஃபுல் டாஸ் பால் எடுத்து அடிச்சிருக்காங்க. லெக் சைடில் போயிருக்கு. விக்கெட்டுக்கான 1 பவுன்ஸ். 4. இதுவரையும் ஸ்கோர் இல்லாமல் வச்சுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணி ஸ்கோர் அதிகப்படுத்திருக்காங்க விக்கி. 5th ஒன் பேட்டர் டிப்பாக இருக்குது. கம்பேக் டெலிவரி. ஒரு 4 பேட்ஸ்மேன் அடுத்த வாழை விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க சிலம்பரசன். ஆட்டத்தின் அடுத்த பந்து அவுட் சைட் இருக்கு. அருமையாக கீப்பர் பண்ணியிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு பார்த்தா ரன் அவுட். 4 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸ்கோர் 20. 5 விக்கெட்டு. 4 ஓவருக்கு 21 ஆடணும். பவர் பிளே போட பாக்கியராஜ் ஸ்ட்ரைக்கில் கோபி. நான் ஸ்ட்ரைக்கில் ராபின். ஓவர் சேர்ந்து ஃபர்ஸ்ட் ஒன். டைமிங் அடிச்சு ஆஃப் சைடில் ஃபீல்டர் தலைக்கு மேலே போயிருக்கு. 4க்கான வாய்ப்பான்னு பார்ப்போம். போயிருக்காங்க. ஷாப். ஈஸி டபுள். செகண்ட் ஒன்.
குயிக்கர் டெலிவரி. ஒரு டபுளுக்கு அப்புறம் டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க பவுலர். தேர்ட் பால் அதே லைன் எக்ஸலண்ட்டாக தொடர்ச்சியாக 2 பாலை டாட் பாலை பதிவு பண்ணுறாங்க. ஒரு டபுளுக்கு அப்புறம் நல்ல டெலிவரி சொல்லலாம் அவர் கையிலேருந்து. டாட் பால் குட் லென்த்தில் போயிருக்கு. மரத்தில் பட்டா ஓடி தான் எடுக்கணும். விக்கெட் அப்பீல் பண்ணுறாங்க. பேட்ஸ்மேன் வந்து ஸ்டிக்கில் வந்து மிதிச்சனால விக்கெட் கொடுத்துருக்காங்க. எப்படி படிச்சு எனக்கே தெரியல. விக்கெட் ஒன் பேட்ஸ்மேன் அரவிந்த். ரிவேஷ் ஆகி பேட்ல மீட்டா இருக்கு. கேப்ல இருக்கு. 4க்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அங்க ஒரு 4 ஓட்டங்கள் எடுக்கப்பட்டது. இவர் சந்தித்த முதல் பந்திலே ரிவேஸ்ல திரும்பி ஒரு 4 பதிவு பண்ணிருக்காங்க அரவிந்த். ஃபர்ஸ்ட் ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸ்கோர் 6. ஒரு விக்கெட். செகண்ட் ஓவர் போட சில்லி. ஆட்டத்தின் அடுத்த பந்து ஃபர்ஸ்ட் ஒன். நோ பாலுக்கு அப்பீல் பண்றாங்க. தேர்ட் மேல போயிருக்கு. குட் ஷாட். ரன் அவுட்டுக்கு வாய்ப்பு பார்த்தோம். மொத்தம் அந்த பாலுக்கு 2 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ ஹிட் உண்டு. ஃப்ரீ ஹிட் பால் ஸ்ட்ரைக்ல அரவிந்த். குயிக்கர் டெலிவரி. இலவச பந்தை மிஸ் பண்ணியிருக்காங்க அரவிந்த். ஆஃப் சைடில் போயிருக்கு. குட் ஷாட் வினோத். சிங்கிள். ஸ்ட்ரைக்ல ராபின். யாக்கிங் லென்த் லாங்கெல்லாம் தூக்கி விட்டுருக்காங்க. 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ். பால் கீழே உருண்டுச்சு. கண்டிப்பாக 2க்கான வாய்ப்பு இருக்கும். நோ சொல்றாங்க. சிங்கிள் மறிச்சுன்னு சொல்லலாம். ஃபைனலில் திருப்பி இருக்காங்க. 4க்கான வாய்ப்பு. அங்க ஒரு 4. டைமிங் கூட நல்லா யூஸ் பண்ணி சொல்லலாம் அரவிந்த். இந்த நேரத்தில் ஒரு 4 பதிவு பண்ணியிருக்காங்க அவங்க டீம் காண்டி. ஆஃப் சைட் டிஃபென்ஸ். கண்டிப்பாக ஒரு சிங்கிள் கிடைக்கும். சிங்கிள் விரட்டி இருக்காங்க ஒயிட் பாலை. ஆஃப் சைடில் ஃபில்டர் தலைக்கு மேலே அருமையாக கேட்ச் பிடிச்சாலும் குட் கேட்ச். 2வது விக்கெட் இழந்து போகிறாங்க. ஒயிட் பாலை விரட்டி இருக்காங்க. லெக்ஸில் திருப்பி இருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாறும்போது அருமையாக ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சிங்கிள். தேர்ட் ஓவர் செகண்ட் ஒன். செகண்ட் கோபி ரிவர்ஸ் அட்டாக்கிங் டெலிவரி. கண்டிப்பாக ஒரு சிங்கிள்கான வாய்ப்புக்கு 2 அவுட்டுக்கான வாய்ப்பும் பார்த்தா எடுத்து அடிச்சுதான் விக்கெட் கிடச்சிருக்கும். சிங்கிள். 4 தான் விடணும். சைக்கிள் அரவிந்த். டிஃபென்ஸ் பாயிண்டில் போயிருக்கு. சிங்கிள். லெஃப்டி கோபி ஆஃப் சைடில் போயிருக்கு. அந்த எண்டில் வாய்ப்பு இருக்குது 2 அவுட்டுக்கு. ஸ்ட்ரைக்கில் லெஃப்டி கோபி. நெக்ஸ்ட் ஒன் எடுத்து அடிச்சிருக்காங்க. லாங் ஆஃபில் போயிருக்கு. சரியான ஹைட்டில் விக்கெட் சான்ஸ். யாருமே இல்லை. 1 பவுன்ஸ்ல அங்க ஒரு 4 ஓட்டங்கள் பை கீழே வெளியூர்.